ஹாய்மா. ஹாய். ஆ 130வது எபிசோட். ஆமா. நருட்டோ ஸ்பின் தமிழ் 130வது எபிசோட். 29 செம்மையா போச்சு. 130 வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நெஞ்சாவா தைரியமா தான் பேசுறேன். சரி விடு, இது வரைக்கும் என்னோட விசாரணை உருப்படியா நடந்ததே கிடையாது. சரி, பேசின வரைக்கும் போதும், நான் கிளம்புறேன். இருக்க போறேன். சொன்னல, நேர்ல பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவன் ஒருத்தர் இதாகிட்டே உள்ளே அடைச்சிட்டு அவ்வளோதே தவளை வயிற்றுக்குள்ள இருக்கேன். அவன் வெளியே வர முடியாது. வெளியில் வர முடியாது. ராயா வெளியே கொண்டு வராமல் வர முடியாது. அவன் வெளில வந்து உண்மையை சொல்லிடுவாங்க இல்லை திட்டம் சொல்லுச்சு ராயா. எந்த ஒரு காரணமும் இல்லாம நீ என்ன சம்மன் பண்ண மாட்டியா? அதான் கேட்டேன். ஒருவேளை நருட்டோவோட ட்ரைனிங் பத்தியா? இல்ல நருட்டோவோட ட்ரைனிங்க பத்திலாம் பேச கூப்பிடல. உன்னை கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, உன்னை நீக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நீக்க போறியா? சரி, நீக்கிட்டு என்ன பண்ண போற? நான் ரொம்ப கடினமான ஒரு எதிரி கூட சண்டை போட போறேன். சண்டை போட என்னையே வெளியே அனுப்ப போறேன்னா அவன் உண்மையிலேயே பலசாலியா தான் இருக்கணும். இது எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காக தான். நான் இப்போ ஸ்டோரி ரிலீஸ் டீல அழுத்த போறேன். அதனால நீ விடு, எனக்கு புரியுது. அவனை வெளியில விட்டேன் உடம்புல இருந்து. அன்னைக்கு அது போல வேற ஏதோ பவர் ஏற்றிக்கிறானோ தெரியல என்ன உனக்கு. சரி, எத்தனை நாள் ஆகும்னு சொல்லு. நீ எப்ப திரும்ப வருவ? எனக்கு சரியா தெரியல, ஆனா ரொம்ப நாள் ஆகும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எதை பத்தி யோசிக்காம நீ நருட்டோக்குள்ள போயிட. என்ன? வெளியில எடுத்துட்டான். நருட்டோவுடைய 8 சைன்ட் சீல உடைக்கிறதுக்கான சாவி என்கிட்ட தான் இருக்குங்கறத நீ மறந்து போயிட்டியா என்ன? ஒவ்வொரு நாளும் 4th ஹோகாகேவுடைய சக்தி குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு தேவைப்பட்டப்ப அந்த சீல வலுவாக்கணுங்கிறது தான். நீ சொல்றது பூட்டி எங்க இருக்கோ சாவியை அங்கேயே வைக்க சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஞாபகம் இருக்கு. மினாட்டோ அந்த பொறுப்பை நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்கான். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா அது ஒரு நாள் நருட்டோக்கு தான் சொந்தமாகும். அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரம் இல்ல. ஒரு நாள் டெட்டகிராம் சீல வீக் ஆக்குறதுக்காக ஆசை வார்த்தையெல்லாம் பேசி என்ன மோசம் பண்ணியே. என்னைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். அது நீ மறந்துட்டியா என்ன? இதுல ஒரு கட்ச் ஸ்டோரி வருது முன்னாடி. இல்ல, ஆனா மினாட்டோ இந்த ஜூட்ஸுவோட ஃபார்முலாவை என்ன நம்பி தான் கொடுத்திருக்கான். நிச்சயமா ஒரு நாள் நருட்டோ இந்த ஜூட்ஸுவை கத்துக்கணும்ன்றது தான் அவனோட ஆசையாவும் இருக்கணும். அந்த ஜூட்ஸுவியா? நீ உண்மையா தான் சொல்றியா? ஆமா, அந்த நருட்டோவுக்கு இந்த மாதிரி ஜுட்ஸோ தேவைப்படும்னு நீ நினைக்கிறியா? 9 டெயில்ஸ் உடைய சக்கராவை அவனால என்னைக்குமே கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம 9 டெயில்ஸ் உடைய சீல் உடையும் போது நருட்டோவுடைய சொந்த சக்கராவையே 9 டெயில்ஸ் உடைய சக்கரா வெளியேற்றிடுச்சு. அன்னைக்கு அந்த சக்கரா நருட்டோவை மொத்தமா ஆக்கிரமிச்சிடுச்சு. அந்த சீல் இன்னும் வீக் ஆச்சுன்னா 9 டெயில்ஸ் கண்டிப்பா அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் நடக்கணும்னு 4th ஹோகாகே ஆசைப்பட மாட்டாரு. ஆனா மினாட்டோ நருட்டோவோட இன்சக்கராவை கட்டுப்படுத்த தான் இதை பயன்படுத்தினான். 9 டெயில்ஸோட பவரை இன்னன் எங்க பிரிச்சு யாங்கோட பவர் மட்டும் நருட்டோக்குள்ள நருட்டோவோட உடம்புக்குள்ள ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்கான். என்னமோ, ஆனா இருந்தாலும் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த ஆபத்தான சக்கராவை தன்னோட சொந்த மகனுக்குள்ள எதுக்கு சீல் பண்ணி வைக்கணும்? யாருக்கு தெரியும்? அந்த சீலிங் ப்ராசஸுக்கு அது முக்கியமா இருந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை ஒரு அப்பனா தான் பையன் பலசாலியா இருக்கணும்னு வேணும்னு சீல் பண்ணிருக்கலாம். மினாட்டோவோட டீச்சரே நான் தான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு காரணமும் இல்லாம அவன் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். மினாட்டோவுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தன்னோட சொந்த மகனுக்குள்ளேயே இந்த 9 டெயில்ஸோட பவரை சீல் பண்ணிருக்கணும். என்ன, உன் ஸ்டூடெண்ட்க்கு நீ சப்போர்ட் பண்றியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? கடைசி அந்த 9 டைல்டு ஃபாக்ஸ் நம்ம லீஃப் வில்லேஜை தாக்கும் போது மொத்த வில்லேஜுமே ஒரு பேரழிவை சந்திச்சது. ஆனா அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது தற்செயலா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வேணும் தான் அங்க அதை சமன் பண்ணிருப்பாங்க. என்ன முட்டாள் மாதிரி பேசாத. 9 டெயில்ஸால என்னைக்குமே ஆபத்து தான். அத ஒருத்தர் சமன் பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லு? அது மட்டும் இல்லாம யாருக்கும் அவ்வளவு சக்தியும் இல்ல, புரியுதா? 9 டெயில்ஸை யாராலையும் சமன் பண்ண முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா ஒருத்தர் இருக்கான், அது அவனால முடியும். யாரு? இப்ப நீ யார சொல்ல வர? அந்த உச்சிஹா
கிளானோட உச்சியா ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தரான மாதரா உச்சியா. மாதரா ஊச்சிகா அப்பா. அவனோடதே அந்த நீ என்ன 90 உளறுற? அந்த மாதரா ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஆரம்ப காலத்துல வாழ்ந்தவன். இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. எப்படி ஆமா, அதுவும் உண்மைதான். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒக்காகே ஃபைனல் வேலி நடந்தப்ப மாதரா உச்சியாவை வீழ்த்திட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டியா? நானும் அதே தான் சொல்ல வரேன். இருந்தாலும் இதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தப்பாவே தெரியுது. அவன்தான் உசுரோட இருக்கானே. ம் அதுதான் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. இதா ம் தா மாதரா ஊச்சிகா ரோவி ம் அதத்தே கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன் பாருங்க சிராயா. ஆமாம் ஆத்தி தண்ணிக்குள்ளே அப்படியே வந்துடுறானுமா. ஆமா தவளைக்குள்ள உள்ள வந்து அப்புறம் தண்ணிக்குள்ளான்னு வர முடியும். வெளியே இருக்கியா லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப நீ போயிடு. அவனை மாதிரி மாறி வந்திருக்கேன். அப்படியா பாரு, நீ வருவன்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். இந்த மாதிரி மாறிட்டான் அப்படியா அப்படியே சந்தேகப்பட மாட்டாங்கன்னு ராயா. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வேலையை ஆரம்பிக்கலாம். அவ பாத்துட்டா. யாரு அந்த போனா இது இதா பேப்பராக அப்படின்னுமா பேப்பராகவே மாறி போகல. ஆமா கண்டுபிடிச்சிட்டியா? ஆத்தாடி. ஓ அப்படியா? நம்மள தேடி ஆமா ஆமா ஜிராயாவே வந்துட்டாரா? இப்ப நீ என்ன பண்ண போற பேன்? ஜிராயா எப்படி ஆமா நம்ம பக்கம் இல்ல. அந்த ஆரஞ்சு இந்த கண்ணு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்போ நம்ம அவனை கொல்லணும். இனி நமக்கு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அத்துமீறி உள்ள நுழைஞ்சவனை கொல்றதுக்காக தான் நான் இப்போ இந்த உருவத்தை எடுத்திருக்கேன். ஐயோ என்ன சிராயாவே கொல்லணுன்றாங்க. பேன், நீ அங்க வர வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு போய் அவரை சமாளிக்க முயற்சி பண்றேன். ஐயோ வளர்த்தவரே கொலைச்சுறாங்களே. ஏன் கொண்டு வருவாங்களோங்க சிராயாவை கொண்டு வருவாங்களோ. சண்டை வேற சரியில்லையேங்க. கரெக்டா வந்துட்டா. அப்படியே ஒட்டிட்டாவா இருக்கும் அப்படின்னு. அதத்தே ஆத்தாடி. ஓ அது பேப்பர் தானே அவ. எப்படி இது உருவத்தையும் அப்படியே வந்துட்டாங்க. டோட் சப்ஜுகேஷனா அத வச்சு ஷேடோவை மேனிபுலேட் பண்ண முடியும். எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அந்த பெயினை ஒரு கை பார்க்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை சந்திப்பேன்னு எனக்கு எதிர்பார்க்கவே என்ன இல்லை. அடையாளம் தெரியல. இன்னைக்கு உன் சூட்சுவை நீ அற்புதமா பயன்படுத்தின. அதையும் தாண்டி நீ போனா தெரிஞ்சிருச்சு. லேட்டா சொல்லிட்டேன்ல. இதா கூட நீங்க எல்லாரும் இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பேப்பர்ஸா மாறுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்களா அது? அந்த லேடி ஏஞ்சல் நீங்களா? முதல்ல கடவுள் இப்போ ஏஞ்சலா? அப்படின்னா நீ அந்த கடவுளுக்கு கண்டிப்பா ஒரு மெசேஞ்சரா இருக்கணும். என்ன சரியா கோனா? உள்ள வந்தது இவன்தான். இன்னும் ஓடிச்சா தவிச்சம் பொழைச்சுன்னு தவிச்சம் பொழைச்சுன்னு ஓடிச்சுட்டாரு. சரி, அந்த பெயின்ன்றவ யாரு? அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சென்சே? இவரும் பேப்பரா அப்படியே மாறிடுறாங்க. அதத்தே பேப்பர்ல ரக்கம் முடிச்சிட்டா மட்டும் நீ ஏஞ்சலா மாற முடியுமா என்ன? நீ இந்த மாதிரி பண்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாத. கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளைப்படி போச்சுடா. நான் உன்னை கொல்ல போறேன். பேப்பர்னால இவன் பயிர் பாவம் போட்டு விடுறானா ராயா. ஆமா அதானே ஏரியும். போச்சுடா போச்சுடா. இப்படி இருந்தா எழுத்து அடிக்கிறாளம்மா. ஆத்தாடி. முடி முடி முடிய இப்போ உடல் முழுக்க என்னதான் இருக்கு. நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதோட உன்னோட ஆரிகாமி அற்புதமா இருக்கு. நான் ட்ரைனிங் கொடுத்த 3 கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. இருக்கு. மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு? யாருக்கோ தான் பெயினா இருக்கேன். நீங்க எல்லாரும்
எல்லாமே எப்படி பொய்யா? இவனையே இப்படி வளர்த்தவனே இப்படி பண்ணுறாங்க? அப்படின்னா ஒருவேளை இப்போ அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் எல்லாரும் சொல்ற அந்த பெயின்னு மட்டும் சொல்லாத. முதல்ல நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் போயும் அந்த அக்காட்ஸ்கில சேராம இருந்திருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். வீட்டில் சேர்ந்துட்டாங்களா இப்போ கேள்விப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அன்னைக்கு உரோச்சிமாரு சொன்ன மாதிரி எங்க 3 பேரையும் அந்த இடத்துல கொண்டிருக்கணும் தானே உங்க மண்டையில இப்ப ஓடிட்டு இருக்கு. இந்த பசங்களை உரைச்சி அப்பவே ஒரு ஆள் அனாதையான நிறைய பேரை பார்த்திருக்கோம். வாழ்க்கை ரொம்பவே கடினமா இருக்கும். உயிரை எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்துருவாங்க. அப்ப நடந்த ஆபத்துல இருந்து எங்க 3 பேரையும் நீங்க காப்பாத்துனீங்க. ஆனா இப்ப தாமதம் ஆயிடுச்சு. எங்களுக்கு அவரோட யோசனை பிடிச்சிருந்ததால மட்டும்தான் நாங்க அவர் கூட சேர்ந்தோம். அப்ப அன்னைக்கு அந்த 3 பேரையும் உயிரோட விடுறதா சரின்னு தோணுச்சு. திருப்பி ஆனா வந்துட்டாங்களே. பல வருஷம் கழிச்சு இது இப்படி முடியும்னு எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு நெஞ்சு வச்சு கத்து கொடுத்ததுக்கு காரணமே அந்த கஷ்டமான காலகட்டத்துல உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மொத்த உலகம் ஆபத்தான இடமா அழகா இருக்கலாம். சொல்லி ஆனா கொடுத்து நீங்க எல்லாரும் என்னுடைய மாணவர்கள். எதிர்பார்க்கலையே. நீங்க தாக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் அந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அவன் பெயிண்ட்டை சொல்லி இதை கடைசியா பண்ண பார்த்த முடியாதா? சில நாட்களுக்கு முன்னாடி உன்னோட பேரை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மக்களோட நலனுக்காக நீ சண்டை போட்டு எல்லாரோட மனசுலயும் ஒரு நல்ல இடத்துல இருந்த. ஆனா இப்ப என்னாச்சு? நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா நீங்க 3 பேரும் எதுக்கு அகாட்ஸ்கில சேர்ந்தீங்க? அவங்க எல்லாரும் எல்லாம் மீறி போறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நான் இந்த முடிவை நல்லா யோசிச்சு நான் எடுத்து அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சென்சை. வந்துட்டான். சரி இருந்தாலும் இவ்வளோ வளர்த்து விளாட்றாங்களோ அவனையே கொள்ள வரலாமா? அவரு நீ மொத்தமா மாறி போயிருக்க. இருந்தாலும் உன்னுடைய கண்கள் மட்டும் என்னால மறக்க முடியல. அந்த கண்கள்ல இருந்த கோடுகள் இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அது நிச்சயமா ரெனிகானாதான் இருக்கணும். சோ அந்த பெயினா மாறினது வேற யாரும் இல்ல, நீதானா? நகட்டோ, உனக்கு நல்வழி காட்டி நீ தப்பான பாதையில் தான் போயிருக்க. உனக்கு என்னதான் ஆச்சு? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் இப்ப நீங்க வெளியால நீ மொத்தமா மாறிட்ட நகட்டோ. அவனை கம்யூனிகேட் செய்துட்டானே. என்ன இல்லையே அவனுக்கு என்னது? ஏதோ ஒன்று வருது. கம்யூனி நொரையா என்னோட வீக்னஸ் பத்தி என் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க. அவன் மேல இருக்கிற எண்ணெய் எடுக்கிறதுக்கு நொரைய பயன்படுத்தி இருக்கான். கவுனா கொஞ்சம் ஆமா தெரியும்ல இவனை பத்தின டீட்டெயில்ஸ். எவ்வளோ பிரச்சனை நிஜமா என்னன்னு இப்ப தெரிஞ்சுப்ப. நண்டு கமனி நண்டை கவனி பண்ணிங்க. நாகட்டோ, என் மனசுல இருக்கிற முக்கியமான கேள்விகளை நான் உன்கிட்ட கேட்கணும். யாகி கோக்கு என்னாச்சுன்னு சொல்ல. அப்போ அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அதில் ஒருத்தர் வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க. நாகட்டோ, அவனுக்கு என்னாச்சு? இவன் தான் அந்த கண்ணுக்கு சொந்தக்காரன். இதா எனக்கு என்னோட உயிரை விட அவங்க 2 பேர் உயிர் தான் முக்கியம். எனக்கு அது புரியுது. ஆனா உனக்கு என்னாச்சு? அப்ப நீ இந்த மாதிரி இல்லையே. எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த இடத்துல நடந்த போரால பல பேர் தன்னோட உயிரை இழந்துட்டாங்க. சரி அதனால பெயின் வச்சேன். எப்படி மாத்துச்சு? இப்ப நீ என்ன சொல்ல வர? சின்ன வயசுலயே ஏத்துக்க முடியாத வலி ஏற்பட்டா அதை என்னைக்கும் மறக்க முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப தன்னோட நண்பர்களையும் குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சு வாழ்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? உங்களுக்கு புரியல சென்சே. இன்னமும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. என் சின்ன வயசுல இருந்தே நான் வலியோட வளர்ந்திருக்கேன். நான் தான் பலசாலி. இப்ப நீ என்ன சொல்ல வர? அதாவது நான் என்னோட மனித உருவத்தில் இருந்த கடவுளா மாறிட்டேன். கடவுளா மாறினதுக்கு அப்புறம் என்னோட சிந்தனைகளும் எண்ணங்களும் மொத்தமா மாறிடுச்சு. ஆனா நீங்க ரொம்ப பாவம். இன்னமும் நீங்க சாதாரண மனுஷன்தான். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா அது எதுவும் உங்க தப்பு இல்ல. நீ இப்படி மாறுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. மனுஷனா இருக்கும்போது என்னால பார்க்க முடியாத பல விஷயம்
விஷயங்கள் கடவுளா இருக்கும்போது பார்க்க முடியுது. இப்ப அது மட்டும் இல்லாம மனுஷங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை கடவுளா என்னால பண்ண முடியும். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுதான் நானும் கேட்கறேன். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு வழியா போர் நிறைஞ்ச இந்த கேவலமான உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறேன். இது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. அதுதான் உனக்கு ஆசை. நான் எதுக்கு எல்லா டைலும் பேசி வேட்டையாடுறேன். இப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா அதையும் சொல்றேன். எப்படியும் நீங்க அதுக்கப்புறம் ஐயோ. உயிரோட இருக்க போறதில்ல. அப்புறம் என்ன? நான் வேட்டையாடுற எல்லா டைல்டு பீஸ்டையும் வச்சு அதே ஒரு மேட்சஸ் உருவாக்க போறேன். புதுசாக ஒரு இது உருவாக்க போகிறான் நம்ம. ஒரே ஒரு சொடக்குல அது எல்லாத்தையும் பிடிச்சி அந்த பவர் எடுக்கிறானோ. மொத்தமா உலகத்தையே அழிக்கிற மாதிரி. இதுவரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஐயோ. ஜுட்ஸுவை உருவாக்க போறேன். ஆனா இந்த மாதிரி ஜுட்ஸுவால எல்லா போருக்கும் எப்படி முடிவு கட்ட முடியும்? அக்கா சிக்கிக்கு கொஞ்சம் தலைவனா. நடுவுல பிரச்சனையை தான் உருவாக்கும். அக்கா சுத்தி வந்து வேலையை. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற எதை வச்சு எல்லா போரையும் முடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க சென்சே. அதேதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். பதில சொல்லு. போர் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா நேஷன்ஸ் கிட்டயும் ஃபார்பிடன் வெப்பன் ஜுட்ஸுவை நான் கொடுப்பேன். அது அவங்க கிட்ட கிடைச்சதும் அந்த சக்தியை வச்சு அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. கொஞ்சம் இரு, நீ என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நொடியில பல பேரோட உயிர் பலி போகும். மனித இனமே ஒரேடியா அழிஞ்சிடும். அதோட சேர்த்து இந்த பெயினா யாருன்னா இந்த மொத்த உலகமும் தெரிஞ்சுப்பாங்க. பயம் யுத்தத்துக்கு மேல இருக்கிற வெறுப்பு உருவாக்கும். பிரச்சனைகள் அதை இல்லாம அப்படியே நல்லா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகம் இன்னும் ஒரு மெச்சூரிட்டிக்கே வரல. இப்ப கூட ஒரு ஸ்டேபிளா ஒரு இடத்துல வந்து சேரல. இந்த உலகத்தை நடத்துறதே பெயின் தான். ஒரு சமயத்துல நாங்க வளர்ந்த மாதிரி சொந்த கால்ல நடக்கவும் சொந்தமா யோசிக்கவும் இந்த உலகத்தால முன்னேற ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க போய் சேரணும்னா கடவுளோட உதவி தேவை. இந்த உலகம் இப்போ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். இந்த உலகத்துக்கு வழினா என்னன்னு காமிச்சு அவங்களுக்கு வழி நடத்த போறியா என்ன? அப்ப உண்மையிலேயே உன்னோட மிஷன் இதுதானா? ஆமா, நான் இப்ப கடவுளா மாறினதுனாலதான் இதை முழுசா நம்புறேன். இல்ல, எனக்கு புரியல. நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன ஆகட்டும், அது நீங்க கண்டிப்பா சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. நான் இந்த மிஷனை முடிச்சு காட்டுவேன். அங்க என்ன பாக்குறீங்க? நான் இங்க இருக்கேன். அப்போ இதுதான் உன்னோட சமனிங்கா? ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐயையோ. இல்லைங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சென்சை. சாமனிக் ஜுட்ஸு! வார்த்தை சொன்னேன். இதை நினைச்சு நீ சீக்கிரம் வருத்தப்பட போற. என் சக்தியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நடக்க போறத நீ மறக்கவே மாட்டேன். நான் என்னைக்கோ சானில இருந்து சேஜா மாறிட்டேன். மவுண்ட் மியோகோவை சேர்ந்த ஹாமிட் சேஜ். நான் தான் master. அதுக்குள்ள தூக்கிட்டானே அவைய. கவலை. நான் தான் சொன்னேன்ல, நீங்க மாறவே இல்லை சென்சை. அப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க. மிஸ்டர் காமாக்கி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதிரிங்க முன்னாடி இப்படி மொக்கம் பண்ணாதீங்க, புரியுதா? என்ன தெரியலையே. காவட்டும். உண்மையிலேயே நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல. இப்படி சொதப்பி விட்டுச்சேடா கடைசியா. அவன் சவால் விடுற நேரத்துக்கு இது வந்து சொதப்பி விட்டுது. என்ன செஞ்சுச்சு? அது கரெக்டா அது கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 30 முடிஞ்சு. 30 சேயாவே இப்படி வளர்த்தவனே மாறல ஊத்துறாங்க. அதான் பெரிய ஒரு இதா இருக்கு. ஆனா எப்படி இவங்க ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா மாறினாங்க அப்படிங்கறது தெரியல. ஏதோ நிறைய பெயின் அவன் அனுபவிச்சிருக்கீங்க. சொல்றேன், நிறைய வழிகள் அனுபவிச்சிருக்கேன்றேன். அப்படி என்ன வழிகள் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கறத வர்ற எபிசோட்ல காட்டினா நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடுக்கும் வெயிட்டிங்